ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நாம சீம்பால் காய்ச்ச போறோம். ஸோ சீம்பாலுங்கிறது மாடு கண்ணு போட்டோன்னே ஃபர்ஸ்ட் பால், ரெண்டு செகண்ட் பால், ஒரு 1 வீக் ஆன பால் தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் சீம்பால் செய்யணும்னா ஃபர்ஸ்ட் பால் எடுத்து நீங்க செஞ்சீங்கன்னா தான் நல்லா இருக்கும். நாங்க வந்து இப்ப இந்த பால் எத்தனாவது பால்னு பாத்தீங்கன்னா 3வது பால் தான். பாருங்க எல்லோ கலர்ல இருக்குங்களா பால். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பால் செஞ்சீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நாங்க வந்து 3வது பால் தான் செய்றோம். சீம்பால் காய்ச்சினா உங்களுக்கு பால்கோவா மாதிரி ஒன்று வரும், அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ சீம்பால் செய்யறது ரொம்ப ஈஸிங்க. நீங்க வந்து அடுப்புல பாலை ஊத்திட்டு கொதிக்க வச்சீங்கன்னா போதும், கெட்டியாயிடும் உங்களுக்கு. பட் ஆனா இது செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுங்க. ஸோ இப்போ வந்து நான் பாலை காய்ச்சிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பாருங்க அந்த பால்லாம் வந்து சுருங்கி போயிட்டு இருக்கு. இது ஆக்சுவலா ஆனால் 3வது பாலுங்கிறனால தான் இப்படி இருக்கு உங்களுக்கு. இதே ஃபர்ஸ்ட் பாலா இருந்துச்சுன்னா நல்லா கெட்டியா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க பால் நல்லா சுண்டிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். நல்ல அந்த தண்ணியா இருக்கு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் தண்ணியா போய் கெட்டியா வருங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பட் ஆக்சுவலா இது 3வது பால் 4வது பால் என்ன வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் ஆகும். இதே ஃபர்ஸ்ட் பால் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பயங்கர கெட்டியா இருக்கும். நீங்க பால்ல ஹீட் பண்ண அது கெட்டியாகும். ஸோ இப்போ பாருங்க இது 3வது பால் 4வது பாலுங்கிறனால கொஞ்சம் திரியா வரும். நீங்க அந்த திரியா வரதை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியா ஒவ்வொரு பீஸ் மாதிரி கெட்டியா வரும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வடிகட்டணும். ஸோ கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு அதை நீங்க வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒன்று வரும் பாருங்க. இப்போ காட்டுறேன் பாருங்க, நாங்கள் வடிகட்டும் போது நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க நல்லா சுண்ட வச்சுட்டு இப்போ நம்ம வந்து வடிகட்ட போகலாம். வடிகட்டினோடனே பாத்தீங்கன்னா பால்கோவா மாதிரி வரும் பாருங்க, கொஞ்சம் கெட்டியா வரும். ஸோ நல்லா இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. இல்லைன்னா ஒயிட் கலர் துணி இருக்குங்களா, ஒயிட் கலர் துணியை போட்டு அதில் நல்லா வடிகட்டிக்கோங்க. பட் இதே ஃபர்ஸ்ட் பால் இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்குங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பால் எங்கேயாவது கிடைச்சிச்சுன்னா நீங்க வாங்கி அதில் செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும், கெட்டியா இருக்கும். பட் இது வந்து 3வது 4வது பாலுங்கிறதுனால கொஞ்சம் தெரியா தான் இருக்கும். பட் இதுவும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட். ஸோ இதுல நீங்க ஏலக்காய் போட்டு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். பட் நாம அதையெல்லாம் போட போறது இல்ல, வெறும் காய்ச்சி அப்படியே தான் சாப்பிட போறோம். இந்த ப்ராசஸ் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்ல. நம்ம ஈஸியா அந்த பாலை ஒரு சட்டியில ஊத்தணும், ஒரு பாத்திரத்துல போட்டு சூடு பண்ணணும், அவ்வளவுதாங்க இந்த சீம்பால் காய்ச்சறது. வெரி ஈஸி டு மேக். பாருங்க பால்கோவா மாதிரி வந்துருச்சுங்களா. ஸோ இதே ஃபர்ஸ்ட் பால் தான் நல்லா கெட்டியா இருக்கும். இது 3வது 4வது பாலுங்கிறதுனால இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ஒன்ஸ் நீங்க செஞ்சு பாருங்க உங்க வீட்டுல. யார்கிட்டயாவது மாடு இருந்துச்சுன்னா அவங்க மாடு கண்ணு போட்டிருந்தா அவங்க கிட்ட இருந்து சொல்லி அவங்களோட பால் விற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வாங்கி செஞ்சு பாருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.